ஓட்டுல நீங்க இவ்வளவு செஞ்சோம் சொன்ன உங்களுக்கே விழுகல. ஒண்ணுமே செய்யாம வந்து 2 விசில் அடிச்சாரு, அவருக்கு இவ்வளவு போட்டாங்களே நம்பி. ஒண்ணுமே செய்யாதவருக்கு மக்கள் நம்பி ஓட்டு போடும்போது செஞ்ச உங்களுக்கு ஏன் போடல? பாரு, அவரு சினிமால உச்சபட்ச நடிகர். அப்ப தமிழ்நாடு மக்கள் முட்டாளா? 2000 பொண்டாட்டி 3000 பொண்டாட்டி அப்ப இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் முட்டாளா? அல்ல, அவருக்கு வந்து 2000 பொண்டாட்டின்னு அவ தான் பேசுனா. எல்லாரும் எனக்கு விஜயை தான் பிடிக்குன்னு ஒருத்தி பேசுனா. ஒருத்தி என்ன சொன்னா, எங்கள் வீட்டில் பார்த்தா 9 பேர் இருக்கோம், நான் ஓட்டு போடலைன்னா மருந்து கொடுத்து எல்லாத்தையும் கொண்டு விடுவேன்னா. இல்லை ஒவ்வொரு கூட்டுறவ வழக்கமாக இருப்பான் பிடிக்கிறவங்க கூட நான் 10 பொண்டாட்டி வச்சிருக்கான், இவர் இந்த காசு பணம் வச்சிருக்கவர், இவர் எத்தனை பொண்டாட்டி வச்சிருக்காங்க அது மட்டும் தான் எனக்கு தெரியுதா? அதெல்லாம் தான் மக்கள் பார்க்குறான். மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு ஓட்டு போடாம இருந்தாங்க. ஓட்ட போட்டானே, ஓட்ட போடுவான். ஏன்னு கேட்டீங்கன்னா அவன்கிட்ட காசு பணம் இருக்கு. எல்லாரும் அப்படித்தான்டா நினைக்கிறான். எனக்கு தெரிஞ்ச காசு பணம் இருக்கு. அதை ஒரு பொட்டச்சி வேற பேசுனா, பாத்தியா என்ன பேசுனா? இந்த பாரு, இதெல்லாம் அரசாங்கத்து காசு இல்ல, எங்க விஜயோட காசு, அவரு தான், எங்க அண்ணா தான் கொடுப்பாரு அப்படின்னு பேசுறான். அது 1 2 அப்படித்தான் ஓடி தெரியும். அதான் கணக்கில் எடுக்கக்கூடாது. அதுதான்டா இதுதான்டா பிரபலியமாயி போச்சு. நான் கேட்கறது என்னன்னா, நான் ஒரே ஒரு கேள்வி. எதுவுமே செய்யாத ஆள் வந்து மூஞ்சியை காட்டுறான்னு விழுக்குது. நீங்க செஞ்சோம் சொல்லி நீங்க செஞ்சதுல பயன் அடைஞ்சிருப்பாங்கல்ல, அவங்க ஓட்டு போட்டிருந்தாலே போதுமே. நீங்க 2.5 கோடி அந்த ரேஷன் கார்டுக்கு 1000 கொடுத்தீங்கல்ல, அந்த 2.5 கோடி பேர் ஓட்டு போட்டதால நீங்க ஆட்சி அமைச்சிருக்கலாம். ஏன் போடல? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. ஒருவேளை எங்களுக்கு மக்கள் வாக்களிக்கலைங்கிற கவலை இருந்தாலும் நாங்க மக்களை குறை சொல்ல விரும்பல. ஏன்னு கேட்கிறேன். எங்களை பிடிக்கிறதுல வாக்களிக்கல.